அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நபில் குக்கிங். வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை 3 கட்டு நான் எடுத்திருக்கேன். அதில் வேறு பகுதியை கட் பண்ணிவிட்டு கீரையும் தண்ணியும் சேர்த்து நல்லா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அலசிட்டு பொடிசாக கட் பண்ணி ஒரு பேனில் நெய் 1/2 டீஸ்பூன் சேர்த்து இது லைட்டாக வதக்கி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தயக்கீரையில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். வெந்தயக்கீரை நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். கொஞ்சம் வதக்குனா ரெண்டும் கம்மியாகும். பசங்களுக்கும் பிடிக்கும். வாசனை கசப்பு இல்லைண்டா. ஒரு பவுலில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்ட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். உப்பை கரைக்கிறதுக்காக நான் முன்னாடி தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். வதக்கி வச்ச வெந்தயக்கீரையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும். இது சின்ன பசங்களாம் கொடுக்குறா இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மெழுகு சேர்த்துக்கோங்க. இது ஜீரகமாக ஓமம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். எல்லாம் ஒன்றா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதே உங்களுக்கு கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்த பிறகு ஒரு பெரிய பவுனில் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது 1/2 கிலோ. தயிர் மாவு எல்லாம் ஒன்றா சேர அளவுக்கு கலந்துக்கலாம். முன்னாடியே தண்ணி ஊற்றாதுங்க, தண்ணி விட்டுரும். முதல்ல தயிர் உள்ள தண்ணி, கீரை உள்ள தண்ணிலாம் சேர்த்து நல்லா பசைஞ்ச பிறகு லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றி எப்படி சப்பாத்தி மாவு பனையுமோ அந்த அளவுக்கு பனைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கெல்லாம் கீரையே எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம சமைச்சி கொடுத்தாவோ சாப்பிடாது. இதே சப்பாத்தியில் போட்டு கொடுங்க, அது தெரியாது பசங்களுக்கு, விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கூட சாப்பிடுவாங்க. இதுலேயே அரைக்கீரை, சிறுக்கீரை, வல்லாரைக்கீரை, பாலக்கீரை இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். வல்லாரைக்கீரை பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்தமாரி சப்பாத்தியில் போட்டு கொடுங்க, அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது பாருங்கள், திக்காக பனைஞ்சிருக்க பாருங்கள். லாஸ்ட்டில் தாராளமாக 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் எண்ணெய் சேர்த்தா தான் சப்பாத்தி மிருதுவாக இருக்கும் ஆறுனாலும். எல்லாம் ஒன்றா சேர்றாங்க, நல்லா கலந்துக்குங்க. நம்ம உருட்டி பார்க்கும்போது இந்தமாரி கரெக்டான பதமான பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா கலந்து லாஸ்ட்டில் காயாமல் இருக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து மேலே தடவிட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ரெஸ்ட் விடுங்க. இப்போ 3/4 மணி நேரத்துக்கு பிறகு மாவை கொஞ்சம் லைட்டாக பசஞ்சிக்கலாம். ஏற்கனவே நல்லா பசஞ்சு வச்சாச்சு. இப்போது லாஸ்ட்டில் கொஞ்சம் லைட்டாக பசஞ்ச பிறகு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ மாவு சப்பாத்தி கல்லில் மாவு கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி வச்சு நல்லா மெல்லிசாக தரட்டிக்குங்க. எங்கள் பசங்களுக்குலாம் மெல்லிசாக இருந்தால் தான் பிடிக்கும். இது கொஞ்சம் தடிமனாக இருந்தாலும் இந்த சப்பாத்தி நல்லாயிருக்கும். நான் மெல்லிசாக தரட்டியிருக்கேன். இதேமாரியே எல்லா சப்பாத்தியும் தட்டி எடுத்துக்கலாம். பேன் கொஞ்சம் சூடான பிறகு திரட்டின சப்பாத்தியை சேர்த்துக்கோங்க.
2 பக்கம் பரட்டிடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை அல்லது நெய்யை மேலே விட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுங்க. சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். இதேமாரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானது. இதுக்கு சைட் டிஷ்ஷு வெங்காய பச்சடி போல் எதுவுமே தேவைப்படாது, அதுவே போதுமானது. எங்கள் பையனுக்கு, சின்ன பையனுக்கு பன்னீர் பட்டர் மசாலா அல்லது கறி குழம்பு வச்சு எந்த சப்பாத்திக்கும் அதான் பிடிக்கும். அதனால் கறி குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ சாப்பிடுங்க. இதுக்கு வெங்காய பச்சடியே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக்